பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தினந்தோறும் விஜய்க்கு எதிரான அணுகுமுறையில் திமுகவிடம் திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த மாசம் 3 லட்சம் ரூபாய் வாங்குற அந்த அயன் பண்ற தம்பி இவ்வளவு வேகமா வேலை செஞ்சு நான் பார்த்ததே கிடையாது. 2 நாள்ல 2 ஃபேக்ட் செக். விஜய்க்கு மட்டும் மாசம் 3 லட்சம் ரூபாய் தெண்ட சம்பளம் வாங்கிட்டு இருக்கியே, மக்கள் வரி பணத்தை டெய்லி ஃபேக்ட் செக் பண்ணியா, 4 விஷயத்தை எடுத்து பண்ணியானா? எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எதுவும் பெருசா பண்ணது இல்ல. கிட்னியை உருவாங்களா இல்லையா ஃபேக்ட் செக் பண்ண வேண்டியதானே. அங்க போயிட்டு கிட்னியை பறி கொடுத்த பெரம்பலூர் மக்கள் இருக்காங்களா, அங்க போய் இன்டர்வியூ எடுத்து போடுங்க. இந்த விஷயத்தை பார்க்கும்போது அந்த ஃபேக்ட் செக் பண்ற தம்பி வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் அலையாத்தி காடுகள் சம்பந்தமாக விஜய் அவர்கள் பேசியதற்கு வனத்துறை அதிகாரிகளிடமிருந்து ஒரு அறிக்கையை பெற்று பதில் போட்டிருக்கிறார்கள். ஃபேக்ட் செக் அரசோட உறுப்பு இல்லையா? அவங்க பதில் சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி டெய்லி வண்டியா கேட்கிறாரு, பதில் சொல்லுங்க. பழனிசாமி தவறாக பேசுகிறான்னு ஃபேக்ட் செக் பண்ணுங்க. விஜய் மட்டும் ஏன் எல்லா சைட்லேருந்து விழுந்து பரான்றீங்க? அவர் அமைச்சர் காந்தி, பெயர் தான் காந்தி, ஆனால் அவர் குடும்பமே கோட்சே குடும்பம். இந்த காந்தி பேசுறாரு திரு விஜய் அவர்களை பத்தி, நாய் குறைக்குதுன்னா பதிலுக்கு குறைக்க முடியுமா? அப்போ நீங்க நாங்க எங்க விஜய்ல எங்களுக்கு ஒரு இஷ்யூ இல்லைங்க அப்படின்னு நீங்கள் விஜய் அவர்களை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் இவ்வளவு தடித்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டிய தேவை என்ன? நீ ஒரு அமைச்சர். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இப்படித்தான் பேசுவார், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இப்படி பேசவில்லை என்றால் தான் வியப்பு. அதற்காகத்தான் அவரை கட்சியில் வைத்து தலைமை நிலைய பேச்சாளராக வைத்திருக்கிறீர்கள். ஆனா அமைச்சர் இப்படி பேசுகிறார்கள். இன்னும் மோசமான தாக்குதல்களை திரு விஜய் அவர்கள் மீது திமுக தொடுக்கும். திமுக ஒரு முக்கியமான கட்சி, அது நேரா அவங்க தலைவரோட குடும்பத்தையே ஒரு பேசிட்டான்றது அவங்க கோவப்பட்டு இந்த காந்தி எல்லாம் இறக்கி விட்டுருக்காங்கன்றது புரிந்து கொள்ள முடிகிறது.